ஓம் சாந்தி. இன்றைய முரளி 4 டிசம்பர் 2024. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நினைவே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. நினைவால் தான் நீங்கள் இனியவர் ஆவீர்கள். இந்த நினைவில்தான் மாயாவின் யுத்தம் நடக்கிறது. கேள்வி: இந்த நாடகத்தில் எந்த ரகசியம் ஆழமாக சிந்திக்க தகுந்ததாக இருக்கிறது? அதை குழந்தைகள் நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். பதில்: நாடகத்தில் ஒரே பாகத்தை இருமுறை நடிக்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். முழு உலகிலும் என்ன பாகம் நடந்தாலும் அது ஒன்று மற்றதை விட புதியதாக இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து ஆரம்பித்து இப்போது வரை நாட்கள் எப்படி மாறுகின்றன என்பதை நீங்கள் சிந்திக்க முடியும். எல்லா நடவடிக்கைகளும் மாறுகின்றன. ஆத்மாவில் 5000 வருடங்களின் ரெக்கார்டு நிறைந்திருக்கிறது. அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. இந்த சின்ன விஷயம் குழந்தைகள் உங்களை தவிர வேற யாருடைய புத்தியிலும் வர முடியாது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை எதிர்கால புருஷோத்தம முகத்தையும் புருஷோத்தம ஆடையையும் பார்க்கிறீர்களா என்று ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். பிறகு நாம் புதிய உலகில் சத்தியுகத்தில் இவர்களின் வம்சத்திற்கு போவோம் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அது சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே போவதற்கே இப்போது நீங்கள் புருஷோத்தமராக மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள். அமர்ந்து இருக்கும்போது இந்த எண்ணம் வர வேண்டும். மாணவர்கள் படிக்கும்போது நாளை நாம் இப்படி ஆவோம் என்பது அவர்களின் புத்தியில் நிச்சயம் இருக்கும். அப்படி நீங்களும் இங்கே அமர்ந்திருக்கும் பொழுது நாம் விஷ்ணுவின் டைனாஸ்டிக்கு போவோம் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் புத்தி இப்போது அலௌகிகமாக இருக்கிறது. வேற எந்த மனிதரின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் சுற்றி வருவது இல்லை. இது ஒன்றும் சாதாரண சங்கம் இல்லை. இங்கே அமர்ந்து இருக்கிறீர்கள். யாரை சிவன் என்று சொல்கிறீர்களோ அவர் சத்திய தந்தையாக இருக்கிறார். அவரது சங்கத்தில் அமர்ந்து இருக்கிறோம். சிவபாபாவை படைப்பவர். அவரே இந்த படைப்பின் முதல் இடைக்கடைசியை அறிந்திருக்கிறார். அவரே இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்படியே நேற்றைய விஷயத்தை போலே சொல்கிறார். இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். புத்துணர்வு பெற நாம் இங்கே வந்திருக்கிறோம். அதாவது இந்த சரீரத்தை மாற்றி தேவ சரீரத்தை பெற வந்திருக்கிறோம் என்பது நினைவில் இருக்கிறது தானே. இது எனது தமோ பிரதான பழைய சரீரம் என்று ஆத்மா சொல்கிறது. இதை மாற்றி இப்படிப்பட்ட சரீரத்தை பெற வேண்டும். எவ்வளவு எளிய குறிக்கோளாக இருக்கிறது. பாடம் கற்பிக்கும் ஆசிரியர் நிச்சயம் படிக்கும் மாணவர்களை விட திறமசாலியாக இருப்பார். பாடம் கற்பிக்கிறார். நல்ல கர்மத்தையும் கற்பிக்கிறார். நமக்கு மிக உயர்ந்த பகவான் பாடம் கற்பிக்கிறார். அதனால் நிச்சயம் தேவி தேவராக மாற்றுவார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். புதிய உலகத்திற்காகவே இந்த படிப்பு இருக்கிறது. வேற யாருக்கும் புதிய உலகை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. இந்த லட்சுமி நாராயணர் புதிய உலகின் எஜமானர்களாக இருந்தார்கள். தேவி தேவர்களும் நம்பர்வார் இருப்பார்கள் தானே. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கவும் முடியாது. ஏனென்றால் ராஜதானியாக இருக்கிறது. இந்த எண்ணங்கள் உங்களிடம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆத்மாக்கள் நாம் இப்போது பதித்ததிலிருந்து பாவனமாக மாறுவதற்கு பாவன தந்தையை நினைவு செய்கிறோம். ஆத்மா தன் இனிய தந்தையை நினைவு செய்கிறது. நீங்கள் என்னை நினைவு செய்தால் தூய்மையாக சதோ பிரதானமாக மாறுவீர்கள் என்று தந்தை தானே சொல்கிறார். நினைவே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. குழந்தைகளே, எவ்வளவு நேரம் என்னை நினைவு செய்கிறீர்கள் என்று தந்தை நிச்சயம் கேட்பார். நினைவு யாத்திரையில்தான் மாயாவின் யுத்தம் நடக்கிறது. நீங்கள் யுத்தத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். இது யாத்திரை இல்லை. அப்படியே யுத்தம் நடப்பதைப் போல இருக்கிறது. இதில்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஞானத்தில் மாயாவின் புயல் போன்ற விஷயங்கள் இருப்பதில்லை. பாபா, நாங்கள் உங்களை நினைவு செய்கிறோம். எனினும் மாயாவின் ஒரே ஒரு புயல் கீழே வீழ்த்தி விடுகிறது என்று குழந்தைகள் சொல்லவும் செய்கிறீர்கள். தேக அபிமானத்தின் புயல் நம்பர் 1 இருக்கிறது. பிறகு காமம், கோபம், மோகம், லோபம் இருக்கின்றன. பாபாவின் நினைவில் இருப்பதற்கும் தடைகள் வராமல் இருப்பதற்கும் அதிக முயற்சி செய்கிறோம். இருந்தும் புயல் வருகிறது. இன்று கோபத்தின் புயல், சில நேரம் ஆசையின் புயல் வருகிறது. பாபா, இன்றைய எனது மனநிலை மிக நன்றாக இருந்தது. நாள் முழுவதும் எந்த புயலும் வரவில்லை. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. தந்தையை மிக அன்போடு நினைவு செய்தேன். அன்பு கண்ணீரும் வந்து கொண்டு இருந்தது. தந்தையின் நினைவால் மிக இனியவராக மாறிவிடுவேன் என்று சொல்கிறீர்கள். மாயாவிடம் தோற்று எங்கே வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் என்பதையும் புரிந்திருக்கிறீர்கள். இதை யாரும் புரிந்திருக்கவில்லை. மனிதர்கள் லட்ச வருடங்கள் என்றோ பரம்பரை என்றோ சொல்கிறார்கள். நாங்கள் மீண்டும் மனிதரிலிருந்து தேவராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். தந்தையே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். விசித்திர தந்தையே வந்து விசித்திர ஞானத்தை கொடுக்கிறார். விசித்திரமானவர் என்று நிராகாரரை சொல்கிறார்கள். நிராகாரர்கள் எப்படி இந்த ஞானத்தை கொடுக்கிறார்? நான் எப்படி இந்த உடலில் வருகிறேன் என்று தந்தை தானே புரிய வைக்கிறார். இருந்தும் மனிதர்கள் குழப்பமடைகிறார்கள். இந்த ஒரு உடலில் மட்டுமே வருவாரா என்ன என்று கேட்கிறார்கள். எனினும்
நாடகத்தில் இந்த உடலே நிமித்தமாக இருக்கிறது. இதில் கொஞ்சம் கூட மாற்றம் ஏற்பட முடியாது. இந்த விஷயங்களை நீங்களே புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறீர்கள். ஆத்மாவே படிக்கிறது, ஆத்மாவே கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்பிக்கிறது. ஆத்மா அதிக மதிப்பு வாய்ந்தது, ஆத்மா அழியாதது, சரீரம் மட்டும் அழிகிறது. ஆத்மாக்கள் நாம் நமது பரமபிதா பரமாத்மாவிடமிருந்து படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடைசியின் 84 பிறவிகளின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். யார் ஞானத்தை பெறுகிறார்கள்? ஆத்மாக்கள் நாம். ஆத்மாக்கள் நீங்களே ஞானம் நிறைந்த தந்தையிடமிருந்து மூலவதனத்தையும் சூட்ச்ம வதனத்தையும் அறிய வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் என்று மனிதர்களுக்கு தெரியவே தெரியாது. மனிதர்கள் தம்மை சரீரம் என்று உணர்ந்து தலைகீழ தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆத்மா சத் சித் ஆனந்த சொரூபம் என்ற பாடல் இருக்கிறது. எல்லோரையும் விட அதிக புகழ் பரமாத்மாவிற்கு இருக்கிறது. ஒரு தந்தைக்கு எவ்வளவு புகழ் இருக்கிறது? அவர் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். ஞானக்கடல் என்று கொசு போன்றவற்றிற்கு புகழ் பாடுவது இல்லை. இவை தந்தையின் புகழ். குழந்தைகள், நீங்கள் மாஸ்டர் துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர்களாக இருக்கிறீர்கள். குழந்தைகள், உங்களிடமும் இந்த ஞானம் இருக்கவில்லை. அப்படியே பேபி புத்தியோடு இருந்தீர்கள். குழந்தையிடம் ஞானமும் இருக்காது, அவகுணமும் இருக்காது. அதனால் அதை மகாத்மா என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் பவித்திரமாக இருக்கிறது. எந்த அளவு சிறிய குழந்தையோ அந்த அளவு நம்பர் 1 மலர். முற்றிலும் கர்மாத்தீத்த நிலையை போல இருக்கிறது. கர்மம் அகர்மம் விகர்மத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் அது மலராக இருக்கிறது. அது எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிறது. அப்படி ஒரு தந்தை எல்லோரையும் கவர்ந்து இழுக்கிறார். எல்லோரையும் கவர்ந்து மனவீசும் மலர்களாக மாற்றவே தந்தை வந்திருக்கிறார். சிலர் முள்ளே முள்ளாக இருந்து விடுகிறார்கள். 5 விகாரங்களுக்கு வசமான காரணத்தால் முள் என்று சொல்லப்படுகிறார். தேக அபிமானத்தின் முள் நம்பர் 1ஆக இருக்கிறது. அதிலிருந்து மற்ற முட்கள் பிறக்கின்றன. முட்கள் நிறைந்த காடு அதிக துக்கத்தை கொடுக்கிறது. பலவித முட்கள் காட்டில் இருக்கின்றன. அதனால் இது துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. புதிய உலகில் முட்கள் இருப்பதில்லை. அதனால் அதனை சுகதாமம் என்று சொல்கிறார்கள். சிவபாபா மலர்களின் தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். ராவணன் முட்களின் காட்டை உருவாக்கி இருக்கிறான். அதனால் ராவணனை முள் புதர்களால் எரிக்கிறார்கள். தந்தையை மலர்களால் அர்ச்சிக்கிறார்கள். இந்த விஷயங்கள் தந்தைக்கு தெரியும், குழந்தைகளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நாடகத்தில் ஒரு பாகத்தை இருமுறை நடிக்க முடியாது என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். முழு உலகிலும் என்ன பாகம் நடக்கிறதோ அது ஒன்றும் மற்றதை விட புதியதாக இருப்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து ஆரம்பித்து இப்போது வரை நாட்கள் எப்படி மாறி வருகின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முழு நடவடிக்கைகளும் மாறுகின்றன. 5000 வருட நடவடிக்கைகளின் ரெக்கார்டு ஆத்மாவில் நிறைந்திருக்கிறது. அதை ஒருபோதும் மாற்ற முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவிலும் அதன் பாகம் பதியப்பட்டு இருக்கிறது. இந்த சின்ன விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் வர முடியாது. இந்த நாடகத்தின் பாஸ்ட், ப்ரெசண்ட் மற்றும் ஃபியூச்சரை நீங்கள் அறிவீர்கள். இது பள்ளிக்கூடம். பவித்திரமாக மாறி தந்தையை நினைவு செய்யும் படிப்பை தந்தை கற்பிக்கிறார். தந்தை அழுக்கிலிருந்து தூய்மையாகும் படிப்பை கற்பிப்பார் என்ற விஷயங்களை எப்பொழுதாவது யோசித்தீர்களா? இந்த படிப்பால் தான் நாம் உலகின் எஜமானர்கள் ஆகிறோம். பக்தி மார்க்க புத்தகங்களே வேறு. அவற்றை ஒருபோதும் படிப்பு என்று சொல்வதில்லை. ஞானம் இல்லாமல் எப்படி சத்கதி கிடைக்கும்? தந்தை இல்லாத போது சத்கதி கிடைப்பதற்கு ஞானம் எங்கிருந்து வரும்? எப்போது நீங்கள் சத்கதியில் இருப்பீர்களோ அப்போது பக்தி செய்வீர்களா? இல்லை, அங்கே அளவற்ற சுகம் இருக்கும். பிறகு எதற்காக பக்தி செய்ய வேண்டும்? இந்த ஞானம் இப்போதே உங்களுக்கு கிடைக்கிறது. முழு ஞானமும் ஆத்மாவில் இருக்கிறது. ஆத்மாவிற்கு எந்த தர்மமும் இருப்பதில்லை. ஆத்மா எப்போது சரீரத்தை தாரணை செய்கிறதோ அப்போது இன்னார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவின் தர்மம் மீது ஆத்மா புள்ளியை போல இருக்கிறது. சாந்த சொரூபமாக இருக்கிறது. சாந்தி தாமத்தில் இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தையிடம் உரிமை இருக்கிறது என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். அதிக குழந்தைகள் மற்ற தர்மங்களுக்கு மாறி சென்று விட்டார்கள். அவர்கள் பிறகு அங்கிருந்து வெளியேறி தமது உண்மையான தர்மத்திற்கு வருவார்கள். யார் தேவி தேவர் தர்மத்தை விட்டுவிட்டு மற்ற தர்மங்களுக்கு சென்றார்களோ அந்த எல்லா இலைகளும் தமது இடத்திற்கு திரும்பி வரும். நீங்கள் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த விஷயங்களில் எல்லோரும் குழம்பி இருக்கிறார்கள். இப்போது நமக்கு யார் பாடம் கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை பாடம் கற்பிக்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணரோ தேகதாரி. இவரை பிரம்ம பாபா தாதா என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தது உங்கள் பதவியை பொறுத்தது. சகோதரரின் சரீரம் எப்படி இருக்கிறது? சகோதரியின் சரீரம் எப்படி இருக்கிறது? ஆத்மா ஒரு சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது. இவ்வளவு ஞானமும் ஒரு சிறிய நட்சத்திரத்தில் இருக்கிறது. அந்த நட்சத்திரம் சரீரம் இல்லாமல் பேசவும் முடியாது. பாகத்தை நடிப்பதற்கு நட்சத்திரத்திற்கு இவ்வளவு
அவயங்கள் கிடைத்திருக்கின்றன. நட்சத்திரங்கள் உங்கள் உலகமே வேறு. ஆத்மா இங்கே வந்து சரீரத்தை தாரணை செய்கிறது. சரீரம் சிறியது பெரியதாக மாறுகிறது. ஆத்மாவே தனது தந்தையை நினைவு செய்கிறது. அதுவும் சரீரத்தில் இருக்கும் வரையே செய்ய முடியும். வீட்டில் ஆத்மா தந்தையை நினைவு செய்ய முடியுமா? இல்லை. நாம் எங்கே இருக்கிறோம் என்று எதுவுமே அங்கே தெரியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மா இருவரும் எப்போது சரீரத்தில் இருப்பார்களோ அப்போது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் மேலா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்ற பாடலும் இருக்கிறது. எவ்வளவு காலம் பிரிந்திருந்தார்கள், எவ்வளவு காலம் பிரிந்திருந்தோம் என்பது நினைவிற்கு வருகிறதா? நொடி நொடியாக கடந்து சென்ற 5000 வருடங்கள் கடந்துவிட்டன. பிறகு நம்பர் 1 ஆரம்பிக்க வேண்டும். கணக்கு அக்யூரேட்டாக இருக்கிறது. இவர் எப்போது பிறவி எடுத்திருந்தார் என்று இப்போது உங்களிடம் யாராவது கேட்டால் நீங்கள் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரே முதல் நம்பரில் பிறவி எடுக்கிறார். சிவனுக்கு நிமிடம், நொடி போன்ற எதையும் எடுக்க முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நாள், கிழமை, நொடி, நிமிடம் எல்லாவற்றையும் எடுக்க முடியும். மனிதர்களின் கடிகாரத்தில் வித்தியாசம் இருக்கலாம். சிவபாபாவின் அவதாரத்தில் முற்றிலும் வித்தியாசம் ஏற்பட முடியாது. எப்போது வந்தார் என்பது தெரிவதே இல்லை. எப்போது காட்சி கிடைத்ததோ அப்போது வந்தார் என்பதும் கிடையாது. தோராயமாக சொல்லலாம். நிமிடம், நொடியின் கணக்கை சொல்ல முடியாது. அவரது அவதாரமும் அலௌகிகமாக இருக்கிறது. எல்லையற்ற இரவு நேரத்தில் தான் அவர் வருகிறார். மற்றபடி மற்ற அவதாரங்களும் ஏற்படுகின்றன. அவர்களை பற்றி தெரிந்திருக்கிறது. ஆத்மா சரீரத்தில் பிரவேசம் செய்கிறது. சிறிய ஆடை அணிகிறது. அது பிறகு மெல்ல மெல்ல பெரியதாகிறது. சரீரத்தோடு ஆத்மா வெளியே வருகிறது. இந்த எல்லா விஷயங்களையும் சிந்தனை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். எவ்வளவு எண்ணற்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒருவரைப் போல மற்றவர் இருப்பதில்லை. எவ்வளவு பெரிய மேடையாக இருக்கிறது. அப்படியே ஒரு பெரிய அரங்கில் எல்லையற்ற நாடகம் நடப்பதைப் போல இருக்கிறது. குழந்தைகள், நீங்கள் நரனிலிருந்து நாராயணராக மாறுவதற்கும் தந்தை எந்த புதிய உலகை படைக்கிறாரோ அதில் உயர்ந்த பதவி பெறுவதற்கும் இங்கே வருகிறீர்கள். மற்றபடி இங்கே இருக்கும் பழைய உலகம் அழிய வேண்டும். தந்தை மூலமாக புதிய உலகின் ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. தந்தை பிறகு பாலனையும் செய்ய வேண்டும். எப்போது இந்த சரீரத்தை விடுவாரோ அப்போது சத்தியுகத்தில் புதிய சரீரத்தை பெற்று பாலனை செய்வார். அதற்கு முன்னதாக இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். உலகிற்கு நெருப்பு பிடிக்கும். கடைசியில் இந்த பாரதம் மட்டுமே இருக்கும். மற்ற எல்லாம் அழிந்துவிடும். பாரதத்தில் கொஞ்சம் பேர் தப்பித்து இருப்பார்கள். விநாசத்திற்கு பிறகு தண்டனை பெறக்கூடாது என்று இப்போது நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை விக்கிரமங்கள் விநாசம் ஆகவில்லை என்றால் தண்டனையும் பெறுவீர்கள், பதவியும் கிடைக்காது. நீங்கள் யாரிடம் போகிறீர்கள் என்று உங்களை யாராவது கேட்டால் நாங்கள் சிவபாபாவிடம் போகிறோம். அவர் பிரம்மா பாபாவின் உடலில் வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த பிரம்மா ஒன்றும் சிவன் அல்ல. எந்த அளவு தந்தை அறிவீர்களோ அந்த அளவு தந்தையிடம் அன்பும் இருக்கும். குழந்தைகளே, நீங்கள் மற்ற யாரையும் நேசிக்காதீர்கள். மற்ற சகவாசத்திலிருந்து அன்பை முறித்து ஒருவரின் சகவாசத்தில் சேருங்கள். அப்படி காதலன் காதலி இருக்கிறார்கள். இங்கும் அப்படித்தான். 108 பேர் உண்மையான காதலிகள் ஆகிறார்கள். அவர்களிலும் 8 பேர் மிக உண்மையானவர்கள் ஆகிறார்கள். 8க்கு மாலை இருக்கிறது தானே. 9 ரத்தினங்கள் பாடப்பட்டு இருக்கின்றன. அதில் 8 மணிகள். 9வது பாபா இருக்கிறார். முக்கியமானவர்கள் 8 தேவர்கள். பிறகு திரேதாயுகம். கடைசி வரை 16,108 இளவரசர்கள், இளவரசிகளின் குடும்பங்கள் உருவாகுகின்றன. தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை காட்டுகிறார். நாம் உலகின் எஜமானர்கள் ஆகிறோம் என்ற போதே இருக்கிறது. தந்தையிடம் இப்படி வியாபாரம் செய்ய வேண்டும். யாராவது அரிய வியாபாரி இந்த வியாபாரம் செய்கிறார். அப்படி எந்த வியாபாரியும் இருப்பதில்லை. நாம் தந்தையிடம் போகிறோம் என்ற உற்சாகத்தில் குழந்தைகள் இருக்க வேண்டும். மேலே இருப்பவர் பாபா. இது உலகத்திற்கு தெரியாது. அவர் கடைசியில் வருவார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது அதே கலியுகத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. அதே கீதையின் காலமாக இருக்கிறது. அதே மகாபாரத நேரமாக இருக்கிறது. அதே யாதவர்கள் இப்பொழுது ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அதே கௌரவ ராஜ்யம் இருக்கிறது. அதே பாண்டவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போது வீட்டில் அமர்ந்தபடியே வருமானத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறீர்கள். வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுதே பகவான் வந்திருக்கிறார். அதனால் உங்கள் வருமானத்தை சம்பாதிங்கள் என்று பாபா சொல்கிறார். இந்த வைரம் போன்ற பிறவி விலை மதிப்பற்றது என்று பாடப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இத்தனை சோழிகளுக்காக இழக்கக்கூடாது. இப்போது நீங்கள் இந்த முழு உலகையும் ராமராஜ்யமாக மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு சிவனிடமிருந்து சக்தி கிடைத்து கொண்டு இருக்கிறது. மற்றபடி இந்த காலத்தில் பலருக்கு அக்கால மரணம் ஏற்படுகிறது. பாபா புத்தியின் பூட்டை திறக்கிறார். மாயா புத்தியின் பூட்டை பூட்டுகிறது. இப்பொழுது மாதர்கள் உங்களுக்கு ஞான கலசம் கிடைத்திருக்கிறது. அபலைகளுக்கு பலன் கொடுப்பவர் அவர்தான். இதுதான் ஞான அமிர்தம். சாஸ்திர ஞானத்தை யாரும் அமிர்தம் என்று சொல்வதில்லை. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. ஒரு தந்தையின் கவர்ச்சியிலிருந்து மனவீசும் மலராக மாற வேண்டும். உங்கள்
உங்கள் இனிய தந்தையை நினைவு செய்து தேக அபிமானம் உள்ளே எரிக்க வேண்டும். 2. இந்த வைரம் போன்ற பிறவியில் அழியாத வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். அற்ப சோழிகளுக்காக இதை இழக்கக்கூடாது. ஒரு தந்தையை உண்மையாக நேசிக்க வேண்டும். ஒருவரின் சகவாசத்தில் இருக்க வேண்டும். வரதானம். பிராமண பிறவியின் மகிழ்ச்சியின் சத்துணவு சாப்பிட்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து அளிக்கும் பாக்கியசாலியாகுக. இந்த உலகில் பிராமணர்கள் உங்களை போன்ற பாக்கியசாலியாக வேறு யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் இந்த வாழ்வில்தான் உங்கள் எல்லோருக்கும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் கிடைக்கிறது. சதா மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிட்ட பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கிறீர்கள். இந்த நேரம் கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட கவலையற்ற வாழ்க்கை முழு கல்பத்திலும் வேறு எந்த யுகத்திலும் இருப்பதில்லை. சத்தியுகத்திலும் கவலை இல்லாமல் இருப்பீர்கள். எனினும் அங்கே ஞானம் இருக்காது. இப்போது உங்களிடம் ஞானம் இருக்கிறது. எனவே என்னை போன்ற பாக்கியசாலி வேற யாரும் இல்லை என்ற எண்ணம் உள்ளத்தில் எழுகிறது. ஸ்லோகன்: சங்கமயுக சுயராஜ்ய அதிகாரியே எதிர்கால உலக ராஜ்ய அதிகாரியாக ஆகிறார். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.